மணப்பாறை அருகே புகழ்பெற்ற பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரியில் உள்ள புகழ்பெற்ற பகவதி அம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளின் ஒன்றான பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். பின்னர் பொங்கல் வைத்தும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். சுட்டெரிக்கும் வெயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கிய நிலையில் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய ஆனூர் ஊராட்சியில் நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. ஆனூர் ஊராட்சிக்குட்பட்ட கோரப்பட்டு பகுதியிலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நெல் கொள்முதல் நிலையம் இயங்க துவங்கின. ஆனால் கோரப்பட்டு விவசாயிகள் ஆனூர் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில்தான் நெல் மூட்டைகளை விற்க வேண்டுமென திமுகவை சேர்ந்த சிலர் விவசாயிகளை மிரட்டுவதாகவும் ஒரு நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் வரை கமிஷன் கேட்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். நெல் அறுவடை செய்து ஒரு வாரத்திற்கு மேல் ஆகியும் டிராக்டரிலேயே நெல் இருப்பதாகவும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அரசு அதிகாரிகள் காலதாமதப்படுத்துவதாகவும் இதனால் எங்களுக்கு எவ்வித பயனும் இல்லாமல் உள்ளது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே தேர்தலை ஒட்டி அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருப்பதை தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் காவல்துறையினருடன் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாம்பர் பகுதிகளில் தேர்தல் அலுவலர் பாண்டியன் தலைமையில் பறக்கும் படையினர் தீவிரமாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதுவரை உசிலம்பட்டி பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகளால் 3 குழு அமைக்கப்பட்டு மதுரை ரோடு, வத்தலக்குண்டு ரோடு, தேனி ரோடு மற்றும் உசிலம்பட்டியின் முக்கிய பகுதிகளில் அவ்வப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஒசூர் அருகே புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க வனத்துறையினர் தடுப்பதாக கூறி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வனசரக்கு ஒட்டிய பகுதிகளில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு வனப்பகுதி காய்ந்தும் விளைநிலங்கள் நீரின்றி கருகி வரும் நிலையில் கூச்சுவாடி, நெல்குத்தி, கோவக்குட்டை, அத்திமரப்பள்ளம், குடியூர் ஆகிய கிராமங்களில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்க கிராம மக்கள் வனத்துறையினரிடம் அனுமதி கேட்டுள்ளனர். இதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து அனுமதி வருவதாகவும் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை கிடைக்காத நிலையில் கிராம மக்கள் தேன்கனிக்கோட்டை வனத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.